தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் இன்று பயணிக்கிறோம். வாக்கு சதவீதம், கருத்து கணிப்பு என்றெல்லாம் சொல்லி எங்களது நம்பிக்கையை யாரும் குலைத்து விடாதீர்கள். நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு மக்களை நம்பி நாங்கள் இன்று களத்தில் இருக்கிறோம். இதற்கு முன்னால் உள்ள சரித்திரம் இல்லை. நாங்கள் இனிமேல் சரித்திரத்தை படைக்கப் போகிறோம். அதனால் இதற்கு முன்னால் நீங்கள் சில சதவீதங்களைத்தானே வைத்திருக்கிறீர்கள் என்று எங்களை யாரும் எண்ண வேண்டாம். நாங்கள் இன்று சதமடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை காண்போம். அதனால் சதவீதத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. இனிமேல் அடிக்கப் போகும் சதங்களை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன். அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு மதுவற்ற ஆட்சி, ஒரு உண்மையான ஆட்சி, மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆட்சி நடைபெறும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு இன்று எனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறேன். என்னோடு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என் கட்சியின் நிர்வாகிகள் வருகிறார்கள். 5 பேர் தான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். அதனால் எளிமையாக இந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கும் ஒருவரை, எங்களை பொறுத்தமட்டில் தலைவர்கள் யார் என்றால் அது மக்கள் தான். அதனால் இங்கே உள்ள எங்கள் கட்சி தலைவர்களோடு இந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கும் ஒரு எளிமையான சகோதரியும், இந்த வாக்காளர்களின் பிரதிநிதியாக, எப்படி சட்டமன்ற பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவரும் உள்ளே வருவார். ஆக தமிழகத்தில் ஏழை எளியோருக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை எனது வேட்புமனு தாக்கலில் ஒரு முன்னுதாரணமாகவே நான் காண்பிக்க நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.